ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எதிர்ச்சொல் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கான எதிர்ச்சொல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நோட் பென் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிசை. மிசைனா மேடுன்னு எல்லாருக்கும் தெரியும். மேலே, மேடு அதை மாதிரி மீனிங்கில் வரும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வீடு என்னென்னா கீழே. அடுத்தது சரி. சரிக்கு ஆப்போசிட் வந்து தவறுன்னு தெரியும். தகவிலர். தகவிலர்னால் அதுக்கு ஆப்போசிட் தக்கர். மகளிர்னா தெரியும், அதுக்கு ஆப்போசிட் ஆடவர். பெண்ணுக்கு ஆப்போசிட் ஆண். சிறுவன். சிறுவனுக்கு ஆப்போசிட் சிறுமி. அரசன். அரசனுக்கு ஆப்போசிட் என்ன? அரசி. மாணவனுக்கு ஆப்போசிட் மாணவி. தோழன். தோழனுக்கு ஆப்போசிட் தோழி. தோழிக்கு ஆப்போசிட் தோழன். இளமைக்கு ஆப்போசிட் முதுமை. எளிது. ஈஸி. அரிதுனா கஷ்டம். ஈதல். ஈதல்னா கொடுக்கறது. ஏற்றல்னா வாங்கிறது. உயர்திணை. அதுக்கு ஆப்போசிட் அக்ரிணை. எளிதுனா ஈஸி, அரிதுனா கஷ்டம். அப்போ எளிதுக்கு ஆப்போசிட் அரிது. உதித்த. உதித்தனா ஆப்போசிட் மறைந்த. நீக்குதல். நீக்குதலுக்கு ஆப்போசிட் சேர்த்தல். அந்நியர். அந்நியருக்கு ஆப்போசிட் உறவினர். இரவலர். இரவலருக்கு ஆப்போசிட் புரவலர். சோம்பல். சோம்பலுக்கு ஆப்போசிட் சுறுசுறுப்பு. பெரியது. பெரியதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சிறியது. பல. ஆப்போசிட் சில. உயரம். உயரத்துக்கு ஆப்போசிட் குட்டை. ஏறு. ஏறுதலுக்கு ஆப்போசிட் இறங்கு. இழு. இழுக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? தள்ளு. மேலே. மேலேக்கு ஆப்போசிட் கீழே. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேதம். பேதங்கள் சொல்லுவாங்களா? பேதம்னா ஆப்போசிட் அபேதம். பொய். பொய்க்கு ஆப்போசிட் மெய். பொய்மை. அங்கே பொய்ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பொய்மைன்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டும் ஒரே மீனிங் தான். பொய்மைக்கு ஆப்போசிட் பொய்யாமை. அது மெய்க்கு குறிக்கக்கூடியது தான். அடுத்தது போலி. போலிக்கு ஆப்போசிட் அசல். மங்களம். மங்களத்துக்கு ஆப்போசிட் அமங்கலம். மடிதல். மடிதலுக்கு ஆப்போசிட் விரிதல். மரியாதை. மரியாதைக்கு ஆப்போசிட் என்னது? அவமரியாதை. மருள். மருளுக்கு ஆப்போசிட் தெருள். மறைத்தல். மறைத்தலுக்கு ஆப்போசிட் வெளிப்படல். முன்பு. முன்புக்கு ஆப்போசிட் பின்பு. முற்பகல். முற்பகலுக்கு ஆப்போசிட் பிற்பகல். மூடு. மூடுக்கு ஆப்போசிட் பிற. மூதேவி. மூதேவிக்கு ஆப்போசிட் சீதேவி. மென்மை. மென்மைனா சாஃப்ட்டு. அதுக்கு ஆப்போசிட் வன்மை. வன்மைனா ஹார்டு. மேதைனா அறிவாளிங்க. அதுக்கு ஆப்போசிட் பேதையர். பேதை, அறிவற்றவர்கள். மேலர்னா அதான் மேலே கீழே, ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான். மேற்கொள்க. மேற்கொள்கிறதுனா அதை எடுக்கிறது. கைவிடுனா அதை விடுறது. வரவு. வரவுக்கு ஆப்போசிட் செலவு. வலப்புறத்துக்கு ஆப்போசிட் இடப்புறம். வளைதலுக்கு ஆப்போசிட் நிமிர்தல். வற்றிய. ஆப்போசிட் தளிர்த்த. வற்றியனா காஞ்சி போயிடுச்சு, தளிர்த்தனா துளிர்த்து இளம் கொடுத்தவர்கள் அதுக்கு சொல்கிறாங்க. அடுத்தது வாழ்வு. வாழ்வுக்கு ஆப்போசிட் தாழ்வு. வாழ்க. வீழ்க. இது ரெண்டும் ஒரே மீனிங் தான். வாழ்வுக்கு ஆப்போசிட் வீழ்க. வாழ்வுக்கு ஆப்போசிட் தாழ்வு. தாழ்வு, வீழ்க எல்லாம் ஒரே மீனிங் தான். ஐயம். ஐயத்துக்கு ஆப்போசிட் தெளிவு. ஊக்கம். ஊக்கத்துக்கு ஆப்போசிட் சோர்வு. உண்மை. உண்மைக்கு ஆப்போசிட் பொய்மை. நீக்குதல். சேர்த்தல். எளிது. அரிது. உதித்த. மறைந்த. இதெல்லாம் பார்த்தாச்சு. சோம்பல்னால் சுறுசுறுப்பு. நிருமித்த. உருவாக்காத, அழித்த. அடுத்து விளைவுனா வீழ்ச்சின்னு தெரியும். அசதி. சுறுசுறுப்பு. சோம்பல்னாலும் சுறுசுறுப்பு, அசதிக்கு சுறுசுறுப்பு. அடுத்தது ஊழி. ஊழிக்கு வந்து குறுகிய காலப்பகுதி. தொன்மை. தொன்மைக்கு ஆப்போசிட் புதுமை. அலர். ஆப்போசிட் உதிர்த்தல். உதிர்ந்து போயிடுச்சு சொல்கிறாங்களா, அதான் உதிர்தல். நாமநீர். அச்சம் தராத கடல். நாமநீர்னால் அச்சம் தரும் கடல். அதுக்கு ஆப்போசிட் அச்சம் தராத கடல். அலினா கருணை. இதில் வந்து இரக்கமின்மை. அதான் இரக்கம். அலி இரக்கம். இதில் வந்து இரக்கமின்மை. ஒருமித்த. ஒன்றுபட்டு. இதில் வந்து பிளவுபட்டு. ஆப்போசிட். மாசற. ஆப்போசிட் வந்து குற்றத்துடன். மாசறனா குற்றம் இல்லாமல் இருப்பது. அடுத்தது தூற்றும்படி. தூற்றும்படி மீனிங்னா இகழும்படி. அதுக்கு ஆப்போசிட் வந்து போற்றும்படி. மூத்தவங்கன்னா பெரியோர்.
அதுக்கு ஆப்போசிட் சிறியோர். மேதைகள், மேதைகள்னால் அறிவாளிகளை சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் அறிவிலிகள், பேதைகள்னு சொல்கிறாங்க. மற்றார், அதுக்கு ஆப்போசிட் உறவினர். வற்றாமல், குறையாமல், குறைதல், நிறையாமல். நட்டல்னா நட்பு கொள்ளுதல் வரும். இதுக்கு ஆப்போசிட் பகை கொள்ளுதல், அப்படின்னா நட்பு கொள்ளாமை அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேங்களா. அடுத்தது மல்லெடுத்த, வலிமை பெற்ற. அதுக்கு ஆப்போசிட் என்ன, வலிமை பெறாத. நல்கும், நல்கும்னா தரும். அதுக்கு ஆப்போசிட் தராது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எக்களிப்பு. எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. இதுக்கு ஆப்போசிட் பெருமகிழ்ச்சி, சிறு மகிழ்ச்சி. ஓகேங்களா. இந்த எதிர் சொல்ல பொறுத்த வரைக்கும் இது படிக்கிறது ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கிட்டா எந்த ஒரு மீனிங்கில் கொடுத்தாலும் அந்த மீனிங் சொல்லும் பொருள் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மீனிங் ஃபுல்லாக நம்ம கரெக்டாக படிச்சுக்கிட்டோன்னா எதிர் சொல்ல கேட்டால் கூட நம்மளால் போட முடியும். சரிங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உயர்வு. உயர்வுக்கு ஆப்போசிட் தாழ்வு. பகைவர்கள், நண்பர்கள், தோற்றம், மறைவு. துன்பத்துக்கு ஆப்போசிட் இன்பம். பதில், கேள்வி. அகம், புறம். விருப்பு ஆப்போசிட் வெறுப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சேர்த்துனா பிரித்து. முன்னேனா பின்னே. இங்கேனா எங்கே. பெரியனா சிறிய. வெற்றினா தோல்வி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான். இது வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம், அதனால் ஞாபகம் இருக்கும். அடுத்தது பார்க்கலாமா. விண். விண்ணுனா என்ன மீனிங் தெரியுமா. விண்ணுனா வானத்தை தான் குறிக்கும். அதுக்கு பதிலாக தான் ஆப்போசிட் மண். அடுத்து உயரம்னா குட்டை. உள்ளேனா வெளியே. சூடானா குளிர்ச்சியான. பழையனா புதிய. தீமைனா நன்மை. மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் துன்பம். பழமைனா புதுமை. செழுமை, வறுமை. மறுமைனா இம்மை. மேடு, பள்ளம். முன்னால், பின்னால். அடுத்தது அருகில்னா அதுக்கு ஆப்போசிட் எல்லாருக்கும் தெரியும், தொலைவில். நினைத்தல்னா மறத்தல். அடுத்தது தேக்குதல். தேக்குதலுக்கு ஆப்போசிட் நீக்குதல். நண்பர்கள், பகைவர்கள். வெப்பமாய், குளிர்ச்சியாய். உயர, தாழ. வீழ்ந்து, தாழ்ந்து. உள்ளே வெளியே, அது முன்னாடியே இருந்துச்சு. ஏறினான், இறங்கினான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமுதம். அமுதத்துக்கு ஆப்போசிட் நஞ்சை. சோம்பல் வந்து பார்த்தாச்சு. அடுத்தது பெருமைக்கு ஆப்போசிட் சிறுமை. இட்ட, இட்டக்கு ஆப்போசிட் எடுத்த. பெருக்கு ஆப்போசிட் கொடு. மிகுதி, குறைவு. புதுமை, பழமை பார்த்தாச்சு. அடுத்தது வந்து குறை, அதுக்கு ஆப்போசிட் நிறை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீளும். நீளத்துக்கு ஆப்போசிட் நீளாத. நினைத்து, மறந்தது. அடுத்தது குறையாத, அதுக்கு ஆப்போசிட் நிறையாத. அது குறை, நிறை அதெல்லாம் வரும். ஆனந்தம்னா வருத்தம். இன்னல். இன்னலுக்கு மீனிங் என்னென்னா இன்னல்னா துன்பம். அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும், இன்பம். அடுத்தது கல்லார். அதுக்கு ஆப்போசிட் கற்றவர். இதை மட்டும் ஒரு பார்த்தா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்த வார்த்தைகளே நிறைய இடத்துல வருது. அதனால் வந்து இதை நான் எழுதி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன். ஏன்னா உங்களுக்கும் அப்போ தான் போர் அடிக்காமல் இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.